Friends, welcome to TNPC Smart Preparation. Daily TNPSC Current Affairs MCQ Group 1 Preparation வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி தென்னிந்திய கிளர்ச்சி 1800-1801 இது வெங்கடேஷன் புக்லேருந்து பார்க்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி 1800-1801 இந்திய விடுதலை போராட்டத்தின் பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியின் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கே ராஜையன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அது தென்னிந்திய கிளர்ச்சி அதோடைய காலம் 1800லேருந்து 1801 இந்திய விடுதலை போராட்ட பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியுடைய துவக்கம் தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா கே ராஜையன். மொத்தம் 3 கர்நாடக போர்கள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி 4 மைசூர் போர்கள். 3 கர்நாடக போர்கள்னால் எந்தெந்த பீரியட்னா 1746லேருந்து 1763 வரைக்கும் 3 கர்நாடக போர்களும், மைசூர் போர்கள் 1767லேருந்து 1799 அது வரைக்கும் மொத்தம் 4 மைசூர் போர்களும் நடைபெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு பூலித்தேவர் தான் முதலில் கம்பெனி ஆதிக்கத்துக்கு எதிரான கூட்டணியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். அதுக்கப்புறம் இவர் 1761 கான்சாகிப்பிடம் பூலித்தேவர் கான்சாகிப்பிடம் தோல்வி அடைஞ்சிட்டார். பாஞ்சாலக்குறிச்சி தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1796 செப்டம்பர் 5 மேஜர் பானர்மேன் அப்படின்றவர்கிட்ட தோல்வியை அடைஞ்சிட்டாரு. கான்சாகிப் கிட்ட யார் அப்படின்னா பூலித்தேவர். பாஞ்சாலக்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் யார்கிட்ட அப்படின்னா மேஜர் பானர்மேன் கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாரு. 1801 தென்னிந்திய கிளர்ச்சி என்றும் முதல் சுதந்திர போர் அப்படின்னும் யார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கு ராஜையன் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. அந்த 1801 தென்னிந்திய கிளர்ச்சி என்றும் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொன்னது யாருன்னா கு ராஜையன். இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய விடுதலை போராட்ட பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியின் துவக்கம் தான் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். தென்னிந்திய கிளர்ச்சி முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னதும் யார், இந்த கே ராஜையன் அப்படின்றவங்க தான். பூலித்தேவர் யார்கிட்ட தோல்வினா கான்சாகிப்பிடம். வீரபாண்டிய கட்டபொம்மன் யார்கிட்ட தோல்வி அப்படின்னா மேஜர் பானர்மேன். ஓகேவா. அடுத்தது இந்த தென்னிந்திய கிளர்ச்சி எதனால் கிளர்ச்சிக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 2 அரசியல் காரணம், பொருளாதார காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் காரணம் அப்படின்னா என்ன அரசியல் காரணம் அப்படின்னா இவங்க இந்த தஞ்சாவூரை ஆண்ட பிரதாப் சிங்கு, ஆற்காட்டு நவாப்பு, சந்தா சாஹிப்பு, மதுரை கான் சாஹிப்பு இவங்கெல்லாம் கம்பெனியோட ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சாங்க. ஓகேவா. ஆனால் மற்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு அடிப்பணியை மறுத்தாங்க. அதனால் தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொருளாதார காரணங்கள் ஏன் அப்படின்னா இந்த திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் வரி வசூலிச்சது 25 விழுக்காட்டுக்கு அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மருது பாண்டியர்கள் எதனால் தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மருது பாண்டியன்னா யாருன்னா சிவகங்கை மாவட்டத்தை ஆட்சி செஞ்சவர் தான் யாருன்னா மருது பாண்டியன். இவங்க ஹைதராபாத்தில் நாசர் ஜங்குக்கும் முசாபர் ஜங்குக்கும், கர்நாடகத்தில் சந்தா சாஹிப்பும் முகமது அலியும், தஞ்சாவூரில் பிரதாப் சிங்கும் சரபோஜியும் பரஸ்பர பொறாமையால் இவங்க மோதிக்கிட்டாங்க. அதனால் அதனுடைய கண்டினியூஸ் தான் இவங்க இங்கே சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னா இந்த மருது பாண்டியர்கள் சொல்கிறாங்க. மொத்தம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 4 கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னென்ன கூட்டமைப்பு அப்படின்னா ராமநாதபுர கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1795லேருந்து 4 வருஷத்துக்குள்ளேயே மொத்தம் 4 கூட்டமைப்பு, ராமநாதபுரம், திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ராமநாதபுர கூட்டமைப்பு அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த ராமநாதபுர கூட்டமைப்புடைய கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை வெள்ளை மருது பாண்டியனை சொல்கிறாங்க. இது இந்த ராமநாதபுர கூட்டமைப்பினுடைய கர்த்தா அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, சிவகங்கை வெள்ளை மருது பாண்டியனை சொல்கிறாங்க. இவருடைய தம்பி தான் யார் அப்படின்னா சின்ன மருது.
மருதுபாண்டியனுடைய உளவாளிகளை வந்து மற்ற பாளையங்களுக்கு மருதுபாண்டியன் இருக்காங்கள்ல, மருதுபாண்டியன் வந்து அவங்களுடைய உளவாளிகளை வந்து மற்ற பாளையங்களுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்காணிக்க ஒரு உளவு ஆட்களை வந்து அவங்களுடைய பாளையங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுடைய பிரமுகராக, அதாவது இந்த ராமநாதபுர கூட்டமைப்புக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர்கள் யார் யார் அப்படின்னா மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பதேவர். இவங்க வந்து இந்த ராமநாதபுர கூட்டமைப்புக்கு வந்து பிரமுகராக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தம் 3 பேர். மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பதேவர் அப்படின்றவங்க வந்து இந்த ராமநாதபுர கூட்டமைப்புக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராமநாதபுர கூட்டமைப்பு வந்து யாருடைய தலைமையில் வந்து தலைமை பொறுப்பு வந்து யார்கிட்ட இருந்தது அப்படின்னா மருதுபாண்டியன் கிட்ட தான் தலைமை பொறுப்பு வந்து இருந்தாங்க. ஆனால் கூட்டமைப்புடைய கர்த்தா அப்படின்னா வெள்ளை மருதுபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ராமநாதபுர கூட்டமைப்புக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா தஞ்சாவூரில் ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னியனும், மதுரை கள்ளழகர், இவங்க 3 பேரும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதே நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணது வந்து யாருன்னா மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பதேவர். ஓகேவா? இவங்க அந்த ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னியனும், மதுரை கள்ளழகரும் இவங்களாம் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ராமநாதபுர கூட்டமைப்பு. இதோடைய கர்த்தனா சிவகங்கை வெள்ளை மருது பாண்டியன், அவங்களுடைய தம்பி தான் சின்ன மருது. ஓகேவா? அடுத்தது திருநெல்வேலி கூட்டமைப்பு. திருநெல்வேலி கூட்டமைப்பு வந்து யாரெல்லாம் வந்து இந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க, எந்தெந்த ஊருக்காரங்க வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பில் இருந்தாங்க அப்படின்னா நாகலாபுரம் மன்னர், போவாளி அப்படின்ற ஒரு பிளேஸோடைய அங்கே இருக்கிற மன்னர், கோலார்பட்டியில் இருக்கிற மன்னர், சென்னால்குடியில் இருக்கிற மன்னர், இவங்க 3 பேர் வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இந்த திருநெல்வேலி கூட்டமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் திருநெல்வேலி கூட்டமைப்புடைய தலைவன். இவர் வந்து 1799, அதாவது இந்த 4 கூட்டமைப்பும் எதற்காக ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சிக்காக தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து இறந்து போயிருப்பார். 1799 அக்டோபர் 16 இல்லைனா 17 அந்த டேட்டில் வந்து இவர் வந்து இறந்து போயிருப்பாங்க. எங்கே? கயத்தாரில். அதுக்கப்புறம் சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர், இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கூட்டு, இவங்க 3 பேருமே வந்து மொத்தம் யார்? சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர், மொத்தம் 4 பேருமே வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பில் வந்து இவங்களும் வந்து லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருநெல்வேலி கூட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா செவத்தையா, வீரபாண்டிய நாயக்கர், வீரபத்ர பிள்ளை, அப்புறம் மதுரை கள்ளழகர், இவங்க எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியை வந்து முற்றிலுமாக அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மொத்தம் இந்த 4 கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ராமநாதபுரம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார், கோயம்புத்தூர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய தலைவர் ராமநாதபுர கூட்டமைப்புடைய கர்த்தானம் வெள்ளை மருதுபாண்டியன், தலைமை வந்து மருதுபாண்டியன். திருநெல்வேலி கூட்டமைப்புடைய தலைவன் வந்து யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்களுக்கு வந்து ராமநாதபுர கூட்டமைப்புடைய பிரமுகர்னா மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பதேவர். இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் வந்து ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னியனும், மதுரை கள்ளழகர் வந்து ராமநாதபுர கூட்டமைப்புக்கும் ஆதரவு கொடுத்துருப்பாங்க, திருநெல்வேலி கூட்டமைப்புக்கும் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது திண்டுக்கல் கூட்டமைப்பு வந்து இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் வந்து யாருன்னா கோபால நாயக்கர். மணப்பாறை லட்சுமி நாயக்கர், அதுக்கப்புறம் டில்லி யதுல் நாயக்கர். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யார் கூட அப்படின்னா கோபால நாயக்கருடைய அரசியல் தொடர்பாக வந்து இருந்தாங்க. யார் அப்படின்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர், டில்லி யதுல் நாயக்கர் அப்படின்றவங்களும் யார் கூட அப்படின்னா கோபால நாயக்கர் கூட அரசியல் தொடர்பில் இருந்திருப்பாங்க. மங்களம், இந்த டில்லி யதுல் நாயக்கர் வந்து இந்த மங்களம் பாளையக்காரருடைய ஆதரவை வந்து பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா கேரளவர்மா. ஆங்கிலேயருடன் கடுமையாக போராடி கொண்டிருந்தவர் யார் அப்படின்னா கேரளவர்மா. அதுக்கப்புறம் இவர் இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த மலபார் திண்டுக்கல் கூட்டமைப்பு மூலமாக
அந்த கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடாக இருந்திருப்பாங்க. இதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலபார் திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் மையமாக விளங்கியது எது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் வந்து எது மலபாரும் திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் மையமாக இருந்தது எது அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த 4 பிராந்திய கூட்டமைப்புகளும் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக வர்றது தான் என்னதுன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு. இந்த அமைப்பு இணைப்பு பாலமாக விளங்கியவர் எது? இந்த தென்னிந்திய கூட்டமைப்புடைய இணைப்பு பாலமாக விளங்கியவர் வந்து யாருன்னா மருது பாண்டியன். திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்புகள் மைசூர் திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின்னர் பிராந்திய கூட்டமைப்பு 1799 வந்து பலம் இழந்துச்சு. அப்படி எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. எப்போ மொத்தம் 4 வருஷத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க 4 கூட்டமைப்பும் 1795லேருந்து 1799 வரைக்கும். அந்த 4மே வந்து எதனால் வந்து மைசூர் திப்பு சுல்தானுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் இந்த திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்புக்கு பின்னாடியும் ஃபுல்லாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னட மராத்திய பகுதி தலைவர் எது எந்தெந்தனா கன்னட மராத்திய பகுதி தலைவரான யாருன்னா தூண்டாஜி வாக்கு. கன்னட மராத்திய பகுதி தலைவர் வந்து யாருன்னா தூண்டாஜி வாக்கோடு கூட்டு சேர்ந்து அக்கூட்டமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா இந்த தூண்டாஜி வாக்கு. திப்பு சுல்தானுடைய மகனுக்கு வந்து இந்த தூண்டாஜி வாக்கு வந்து ஆதரவு வந்து தந்திருப்பாங்க. மருது பாண்டியன் தூண்டாஜி வாக்கு இவங்க 2 பேரும் வந்து கூட்டமைப்புடைய முன்னணி தலைவர்களாக இருந்தவங்க யாருன்னா மருது பாண்டியனும் இந்த தூண்டாஜி வாக்கு தான். தென்னிந்திய கூட்டமைப்புடைய முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் யாருன்னா இவங்க 2 பேரும் தான். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அதுக்கப்புறம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா கோபால நாயக்கர், கான்ஹி ஜஹான், கேரளா வர்மா, அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவங்களும் வந்து இந்த கூட்டமைப்புடைய ஒரு முக்கிய இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் மருது பாண்டியனும் தூண்டாஜி வாக்கும் இவங்க 2 பேரும் தான் முன்னணி தலைவர்களாக இருந்திருப்பாங்க. இந்த தூண்டாஜி வாக்குன்றவங்க கன்னட மராத்திய பகுதி தலைவர். அதுக்கப்புறம் தென்னிந்திய கூட்டமைப்புடைய குறிக்கோள் அப்படின்னு என்னதுன்னா ஆங்கிலேய ஆட்சியை அகற்றி தென்னிந்திய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பதே தென்னிந்திய கூட்டமைப்பின் குறிக்கோள். ஆங்கில ஆட்சியை அகற்றி அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கிறது அந்த தென்னிந்திய கூட்டமைப்புடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விருப்பாட்சியில் ஒரு கூட்டம் கூடி ஒரு 3 முடிவை வந்து எடுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1800 ஏப்ரலில் வந்து ஒரு 3 முடிவை எடுக்கிறாங்க. என்னது அப்படின்னா ஒரே சமயத்தில் வந்து பல பகுதிகளில் கிளர்ச்சியை தொடங்குறது. ஒரே சமயத்தில் பல பகுதியில் கிளர்ச்சியை தொடங்கினா அப்போ எப்படி வந்து ஆங்கிலேயர்களால் வந்து நம்மளை வந்து இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் பல பகுதிகளில் கிளர்ச்சியை துவக்குவது. கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து போராடலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கொரில்லா போர் இதை வந்து எப்போ முடிவு செய்கிறாங்க எந்த இடத்துல அப்படின்னா விருப்பாட்சியில் 1800 ஏப்ரலில் வந்து ஒரு 3 முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரே சமயத்தில் பல பகுதியில் கிளர்ச்சியை துவக்கிறது, கிளர்ச்சிக்காரர்கள் வந்து ஒற்றுமையாக வந்து போராடுறது, அப்புறம் கொரில்லா போரை வந்து ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் மருது பாண்டியர்கள்னால் மதுரையும் அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா சிவகங்கை இந்த 2 பிளேஸில் வந்து இருந்திருப்பாங்க. சிவகங்கையில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்தது கோபால நாயக்கர் அப்படின்னா திண்டுக்கல் திருச்சி. கோபால நாயக்கர்னு எங்கே? திண்டுக்கல் திருச்சி. காணி ஜஹான்னா கோவை சேலம். கேரளா வர்மா அவங்க வந்து மலபார் கூட்டமைப்புடைய தலைவராக இருந்திருப்பாங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்னா மேற்கு மைசூருடைய தலைவர். தூண்டாஜி வாக் வந்து கன்னட நாட்டுடைய தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா? இவங்க தான் வந்து தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்திருப்பாங்க எல்லாருமே. யார் யார்? மருது பாண்டியர்கள்னால் மதுரையும் சிவகங்கையும், கோபால நாயக்கர்னால் திண்டுக்கல் திருச்சி, காணி ஜஹான் அப்படின்னா கோவை சேலம், அதுக்கப்புறம் கேரள வர்மா அப்படின்னா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்னா மேற்கு மைசூர், தூண்டாஜி வாக் அப்படின்னா கன்னட நாட்டுடைய தலைவர். இவங்க எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து பொறுத்துக்களை வந்து கேட்கலாம். மொத்தம் வந்து 3 முடிவு எங்கே அப்படின்னா விருப்பாட்சியில். அடுத்தது 1800 ஜூன் 3 கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுதல். அதாவது 1800 ஜூன் 3 வந்து கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றணும். லெப்டினன்ட் கர்னல் கேமக் காலிஸ்டர் தலைமையில் உள்ள குதிரைப்படையை வந்து அழிக்கிறதுக்கு வந்து முடிவு செஞ்சுருப்பாங்க. ஒன்று வந்து 1800 ஜூன் 3 வந்து கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றணும். இன்னொன்று வந்து என்னதுன்னா லெப்டினன்ட் கர்னல்
கேமக் காலிஸ்டர் அவங்களுடைய குதிரைப்படையை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருப்பாட்சியில் வந்து முடிவு செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளர்ச்சி துவக்கம். விருப்பாட்சி திட்டத்தை பற்றி ஏதும் அறியாத கம்பெனி படை கிருஷ்ணப்ப நாயக்கருடைய கேந்திர மையமான கிருஷ்ணப்ப நாயக்கர்னா அவர் எங்கே வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா மேற்கு மைசூரில் என்ன பார்த்தீங்களா மேற்கு மைசூரில் இருக்கிற பெல்லம் என்ற பகுதியை வந்து கைப்பற்றத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து முயன்றாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1800 மார்ச் 30 ஆனால் இந்த விருப்பாட்சி திட்டம் எப்போ 1800 ஏப்ரலில் வந்து முடிவு செஞ்சுருப்பாங்க. அதுதான் அந்த 3 இது என்ன 3 குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த திட்டம் எதுவும் தெரியாத ஆங்கிலேயர்கள் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கருடைய கேந்திர மையம் எது அப்படின்னா பெல்லம் இதை வந்து கைப்பற்ற முயன்றது. நரசிங்கராவின் தலைமையில் கோயம்புத்தூர் வாசிகள் கிளர்ச்சிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. யாருடைய தலைமையில் இருக்கிற கோயம்புத்தூர் மக்கள் அப்படின்னா நரசிங்கராவின் தலைமையில் உள்ள கோயம்புத்தூர் வாசிகள் இந்த கிளர்ச்சிக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த கிளர்ச்சி வந்து 2 மந்த்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா தூண்டாஜி வாக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டாஜி வாக்கும் திம்ம நாயக்கரும் ஃபஸ்ட்டு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து 2 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதுனால வின் பண்ணியிருப்பாங்க. தூண்டாஜி வாக்கு அப்படின்றவங்க வந்து யார்கிட்ட எந்த பிளேஸில் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா தூண்டாஜி வாக்கு வந்து கொனகல் அப்படின்ற பிளேஸில் கர்னல் வெல்லஸ்லியிடம் கர்னல் வெல்லஸ்லி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. யார்கிட்ட அப்படின்னா தூண்டாஜி வாக்கு கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. திம்ம நாயக்கர் வந்து வின் பண்ணிட்டாங்க. யாரால் வந்து இவர் வந்து தோல்வி அடைஞ்சாங்க காட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ராமன் நாயரால் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க. திம்ம நாயக்கர் வந்து ராமன் நாயரால் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது கேரளவர்மா 1805 நவம்பர் 30 வந்து கொல்லப்பட்டார். இவங்க வந்து யாரால் காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏமன் நாயர் அப்புறம் சட்டு நாயர் அப்படின்றவங்களால காட்டி கொடுத்துருப்பாங்க. கேரளவர்மா எப்போ வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னா 1805 நவம்பர் 30 யாரால் காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏமன் நாயர் சட்டு நாயர் அப்படின்றவங்களால காட்டி கொடுத்துருப்பாங்க. இது அதாவது விருப்பாட்சி திட்டத்தை அறியாத அந்த ஆங்கிலேயர்கள் வந்து எந்த பிளேஸில் வந்து இதுனாங்க அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக்கருடைய பெல்லம்ன்ற பிளேஸை வந்து கைப்பற்ற முடிஞ்சாங்க. ஆனால் வந்து தூண்டாஜி வாக்குடைய படை அங்கே போய் வின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நரசிங்கராவுடைய தலைமையில் கோயம்புத்தூர் வாசிகள் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே துவக்கினதுனால இந்த தூண்டாஜி வாக்கும் திம்மநாயக்கரும் வந்து வின் பண்ணிட்டாங்க. எந்த பிளேஸில் வந்து தூண்டாஜி வாக்கு வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா கொனங்கல் அப்படின்ற பிளேஸில் திம்மநாயக்கர் வந்து ராமன் நாயரால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு லாஸ்ட்டில் வந்து அவங்கள வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. கேரளவர்மா வந்து எந்த ஆண்டு வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா 1805 நவம்பர் 30 யார் வந்து இவரை வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏமன் நாயர் சட்டு நாயர் அப்படின்ற 2 பேர் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலக்குறிச்சி போர் வந்து மொத்தம் வந்து 200 கிளர்ச்சியாளர்கள் வந்து திருச்செந்தூருடைய பக்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆங்கிலேயருடைய படையை வந்து எதிர்க்கிறதுக்கு போனாங்க. ஆனால் மருது பாண்டியனுடைய தலைமையில் எத்தனை பேர் அப்படின்னா 30,000 பேர். மருது பாண்டியனுடைய தலைமையில் வந்து 30,000 பேர் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஊமைதுரை தான் வந்து இந்த பாஞ்சாலக்குறிச்சி இதுக்கு வந்து தலைமை இருந்திருப்பாங்க. பாஞ்சாலக்குறிச்சி ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற நிறைய ஊர்களை வந்து இவங்க வந்து மீட்டிருப்பாங்க. யாரும் ஊமைதுரை தலைமையில் இருக்கிறது. அப்புறம் நெட்டூர் அப்படின்ற ஊரில் இந்த ஊமைதுரை தலைமையில் இருக்கிற ஆட்கள் வந்து கம்பெனி படையை வந்து தோல்வி அடைய செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்னல் அக்னியும் மெக்காலே பிரபுவும் வந்து பாஞ்சாலக்குறிச்சிக்கு விரைந்து சென்று அந்த பாஞ்சாலக்குறிச்சி அந்த கோட்டையை வந்து சுற்றி வளைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் மொத்தம் 1050 பேர் செத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊமைதுரையும் வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு பாட்டியால் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டு மருது பாண்டியர்கள் கூட சேர்ந்திருப்பார். அப்புறம் காளையார் கோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா பொம்ம நாயக்கர் அப்படின்றவர் வந்து வரப்பூரில் கம்பெனி படையினரை வந்து விரட்டினார்.
ஓகேவா? யார்? பொம்மை நாயக்கர். எந்த ஊரில் அப்படின்னா காளையார் கோவிலில் வரப்பூரில் கம்பெனி படையினரை வந்து விரட்டினாங்க. அங்கங்கே ஒரு ஊர்லேயும் பிரச்சனை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காளையார் கோவில், பாஞ்சாலக்குறிச்சி, அதுக்கப்புறம் தஞ்சையில் என்ன நடந்திருக்கு. தஞ்சையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்த தம்பின்றவங்க தலைமையில். கும்பகோணம் ஆட்சி தலைவர் யாருன்னா ஹாரிஸ் வந்து இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணதுனால தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்? கும்பகோணத்தோட ஆட்சி தலைவர் யாருன்னா ஹாரிஷ் அப்படின்றவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காளையார் கோவில்னா பொம்மை நாயக்கர்ன்ற ஒரு நாயக்கர் வரப்பூரில் கம்பெனி படையை வந்து விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஊமைத்துறை வந்து எந்த ஊரில் வந்து கம்பெனி படையை வந்து விரட்டினாங்க அப்படின்னா நெட்டூரில். அடுத்தது வந்து திருச்சி பிரகடனம். திருச்சி பிரகடனம் அப்படின்னா மருதுபாண்டியன் திருச்சி பிரகடனத்தை வந்து வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னா மருதுபாண்டியன் தான் திருச்சி பிரகடனத்தை வந்து வெளியிட்டிருப்பார். இவர் வந்து திருச்சி பிரகடனத்தை வந்து எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருப்பார் அப்படின்னா திருச்சி கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலும் வந்து ஒட்டியிருப்பார். கிளர்ச்சியின் வீழ்ச்சி எதனால் வந்து இந்த தென்னிந்திய கிளர்ச்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தார். யார்? அக்னியூ தான் வந்து மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தவர் யார் அப்படின்னா அக்னியூ. தென்கிழக்கில் வந்து திருநெல்வேலி, வடமேற்கில் வந்து திண்டுக்கல், வடகிழக்கில் வந்து தஞ்சாவூர், அந்த 3 பிளேஸ்லேயும் வந்து மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தவர் யார் அப்படின்னா நம்ம லெப்டினன்ட் கர்னல். 1801 மே 28 அக்னியூ நாகலாபுரம் பரமக்குடியை கைப்பற்றினார். எப்போ? 1801 மே 28 அக்னியூ வந்து நாகலாபுரம் பரமக்குடியை வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறம் திருப்பத்தூர் எப்போ கைப்பற்றினாங்க அப்படின்னா 1801 தான் ஜூலை 21 வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அக்னியூ கூட அப்புறமா வந்து யார் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்ஸ் அப்படின்றவங்களும் இணைஞ்சி முக்கூர் வழியாக சிறுவையில் வந்து கைப்பற்றத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊமைதுரை வந்து கர்னல் இன்ஸால் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வத்தலகுண்டுன்ற பிளேஸில் 65 இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் 65 பேரும் சேர்ந்து ஊமைதுரையும் சேர்ந்து அவர் கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னா என்னதுன்னா திட்டமிட்டபடி செயல்படுத்தவில்லை. ஏன்னா இந்த தூண்டாஜி வாக் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த போரில் வந்து ஈடுபட்டிருப்பார். ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா ஒரே நேரத்தில் துவக்கலை, எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் துவக்கலை. அதே மாதிரி தீவிரமாக வந்து இவங்க வந்து ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் துவக்கலை, தீவிரமாக ஈடுபடலை, கொரில்லா போர் முறையை வந்து பின்பற்றலை. ஒரு சில இடத்துல வந்து நேரடி மோதல் தான் ஏற்பட்டுச்சு. கொரில்லா போர் முறையை வந்து பின்பற்றலை, நேரடி மோதல் தான் ஏற்பட்டுச்சு. 4வது வந்து என்னதுன்னா தூண்டாஜி வாக் வந்து செத்து போயிட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாங்கூர், மைசூர் மன்னர்கள், ஹைதராபாத் நிஜாம், பூனாவின் பேஷ்வா இவங்கெல்லாம் வந்து கம்பெனிக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க. யாருன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாங்கூர், மைசூர் மன்னர்கள், ஹைதராபாத் நிஜாம், பூனாவின் பேஷ்வா இவங்களாம் வந்து கம்பெனிக்கு வந்து ஆதரவாளர்கள். அப்புறம் இந்த ஏமன் நாயர், சட்டு நாயர் இவங்க 2 பேரும் யார் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யாரை வந்து இவங்க வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முன்ன பார்த்தங்களே ஏமன் நாயர், சட்டு நாயர். இவங்க வந்து யார்? ராமன் நாயர்னா திம்மநாயக்கரும், ஏமனும் சட்டு நாயரும் வந்து யாருன்னா கேரளா வர்மாவை காட்டி கொடுத்துருப்பாங்க. ராமநாயர் வந்து யார் அப்படின்னா திம்மநாயக்கர். அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட வந்து என்னதுன்னா சரியான போர் தளவாடம் இல்லை, அவங்களோட உத்தி வந்து சிறப்பாக இல்லை, கிளர்ச்சிக்காரர்கள் வந்து ஒற்றுமை இல்லை, அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ராஜையன் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.